ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ரொம்ப நாளாக வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. ஒரு அச்சீவர்ஸ் டாக். நம்ம கிட்ட படித்து ஜிப்மரில் ஒர்க் பண்ணுற ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போகிறோம். அவங்களோட ப்ரிப்ரேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி படித்தாங்க, எப்படி எக்ஸாம் கிராக் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோவே. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இன்னைக்கான டாக் வந்துட்டு Hi, good morning to all. மிஸ்ஸஸ் ஜெய சத்யவதி, நர்சிங் ஆஃபீஸர் ஜிப்மரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரம் 2023. ஸோ அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் அவங்களே சொல்லுவாங்க, கேளுங்க. Hi, good morning to all. My name is Jay Satyavadi. I'm working as a nursing officer from 2023. Before I was worked in Tamil Nadu government for past 8 years. அது எப்படி சொல்ல, எம்ஆர்பி த்ரூ எம்ஆர்பி தான். நான் தமிழ்ல பேசினா ஓகே தானே? ஓகே, தமிழ்லே பேசு. த்ரூ எம்ஆர்பி தான் நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் உள்ள போனேன். அங்க ஒரு நான் 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட்ல இருந்தேன். நான் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ரொம்ப டிரான்ஸ்ஃபர் அதிகம், பிளஸ் சேலரி ரொம்ப கம்மி. 5 இயர்ஸ் கன்சல்டேட் பேலே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க த்ரூ ரேங்க் வைஸ் தான் ரெகுலர் ஆகி 3 இயர்ஸ் இருந்தேன். நான் ஜிப்மர் வரணும்னு ஏன் நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட நேட்டிவ் நியர்பை பாண்டி நானு. ஸோ ஜிப்மர் வரணும், அது என்னோட ஒரு எய்மா இருந்தது. அடுத்து நான் ஜிப்மர் ஸ்டூடெண்ட், அதுவும் என்னோட எய்மா இருந்தது. ஸோ நம்ம ஜிப்மர்ல தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் 2012 அந்த எக்ஸாம்ல இருந்தே நான் ஒரு எக்ஸாம் விடாம நான் ஜிப்மர் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். 2012, 13, தென் 15, தென் 16, தென் 19 எல்லா எக்ஸாமும் எழுதினேன். ஆஃப்டர் தட் கோவிட்ல நடுவில் ஜிப்மர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல. ஒரு எக்ஸாம்லயும் நான் கிளியர் பண்ணல, வெயிட்டிங்ல இருந்தேன். பிளஸ் நான் ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணதுனால எனக்கு டிராவல் அது இதுன்னு நான் எக்ஸாமுக்கும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனா ஜிப்மருக்குள்ள போகணும் அந்த எய்ம் மட்டும் இருந்தது. எக்ஸாம் டைம்ல மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாது. நர்சிங் சப்ஜெக்ட் இருந்தப்பவாது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அதுக்கப்புறம் லைக் எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ், அதர் சப்ஜெக்ட்ஸ், மேக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது எக்ஸாம் அப்ரோச் பண்றதுக்கே. தென் 30 மார்க்ஸ் அதர் சப்ஜெக்ட்ஸும் ஜென்ரல் நாலேஜ் அதெல்லாம், 70 மார்க்ஸ் நம்ம நர்சிங் சப்ஜெக்ட்ஸ் வந்தது. நர்சிங் சப்ஜெக்ட்ல தியரி வைஸ் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தாலும் எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்றதுன்ற ஐடியா மட்டும் இருந்ததே தவிர, கொஸ்டின்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஜிப்மர் எக்ஸாம் எப்படி இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும் 4 ஆன்சரும். அது எது ப்ரிஃபரபிள் ஆன்சர்னு சூஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. ப்ரிப்பரேஷன் பார்த்தா லைக் எக்ஸாம்க்கு நம்ம எப்படி படிப்போம் அதே மாதிரிதான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுன்றதும் ஒரு ஐடியா இல்லை. அப்ப த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இன்ஸ்டியூட் வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்தது. பிளஸ் எனக்கு ஏஜும் ஆயிடுச்சு 32. இதுக்கு மேல இந்த ஒரு டைம் மட்டும் எக்ஸாம் எழுதலாம். ஆல்ரெடி தமிழ்நாட்டிலயும் ஒர்க் பண்றேன். ஸோ ஒரு ஜாப் இருந்துச்சு கையில. ஆனாலும் டிராவல், லைக் நான் கள்ளக்குறிச்சியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்க இருந்து நான் 6 ஹவர்ஸ் டெய்லி டிராவல் பண்ணி போகணும், 6 ஹவர்ஸ் டிராவல் பண்ணி வரணும். அந்த அளவுக்கு எனக்கு டெய்லி டிஃபிகல்ட்டா இருந்தது ஃபேமிலி விட்டுட்டு போயிட்டு வருது. இந்த டைம் லாஸ்ட் அட்டம் நம்ம ஜிப்மர்ல போய் தான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை. இதை விட்டா எனக்கு வேற நியர்பைல ஆப்ஷனும் கிடையாது. ஸோ நான் இதுல எழுதி போய் ஆகணும்னு எனக்கு ஒரு கேட்வேவா இருந்தது கோச்சிங் சென்டர். அப்ப நான் என்ன பண்ணேன், ஜாயின் பண்ணிட்டும் எனக்கு கிளாஸ் போறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா டெய்லி நான் அட்டன் பண்ணணும், பிளஸ் டியூட்டிக்கு போகணும். டெய்லி இருந்தாலும் நம்ம போய் ஆகணும், நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம செஷன் அட்டன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு. ஆனா ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி நான் பாஸ் அவுட் ஆகி 11 இயர்ஸ், அதுவே ஒரு பெரிய பேக்கு. அதுக்கப்புறம் அப்டேட்டடா இருக்கும்ல, நிறைய அப்டேஷன், பிளஸ் ரீசனிங், ஆப்டிடியூட் இதெல்லாம் வேற எக்ஸ்ட்ரா. எதுவுமே எனக்கு ஒரு ஐடியாவே இல்லாம இருந்தது. ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்டூடெண்டா தான் நான் கோச்சிங் சென்டர்ல அப்ரோச் பண்ணேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டெய்லி கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பிளஸ் அவங்களோட ரீசனிங் கிளாஸ், ஆப்டிடியூட் கிளாஸ் அது எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸிங்கா இருந்தது. ஸோ ஒன்லி நர்சிங் சப்ஜெக்ட் வச்சு மட்டும் நம்மளால ஜிப்மர் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதுன்றது எனக்கு தெளிவா புரிஞ்சிச்சு கிளாஸுக்கு போன கொஞ்ச நாள்லயே. ரிவைஸ் பண்றதுக்கு எனக்கு எல்லாமே ஈஸியா இருந்தது. இது எக்ஸ்ட்ரா நான் லேர்ன் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருந்தது. கிளாஸஸ்ல இப்ப நம்மளோட இண்டிவிஜுவல் ஃபோக்கஸிங் அதிகமா இருந்தது. எப்படின்னா
இப்போ உங்களுக்கு வந்து தியரி பார்ட் ஓகே, ஏன்னா ஆல்ரெடி நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணதால தியரி பார்ட் உங்களுக்கு ஓகே. நீங்க வந்து எம்சிக்யூஸ், ஏன்னா நான் படிச்ச கொஸ்டினே எனக்கு எம்சிக்யூவா வரும்போது எனக்கு அதை கரெக்டா ஆன்சர் அட்டன் பண்ண தெரியல. நான் சூஸ் பண்ற ஆப்ஷன் ஆல்வேஸ் தப்பா தான் இருந்தது. ஒரு 50-50 கூட இல்ல என்னோட இது. அதுக்கப்புறம் இப்படிதான் கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணும், இப்படிதான் நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்ற கைடன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பிளஸ் நான் சொன்ன ரீசனிங் ஆப்டிடியூட் அது எனக்கு ஆப்டா, அதாவது 30 கொஸ்டின்ஸ்ல ஆல்மோஸ்ட் நீங்க 22-23 அட்டன் பண்ணலாம். அந்த அளவுக்கு எல்லா வகையான மேக்ஸையுமே கவர் பண்ணியிருந்தாங்க. நான் அட்டன் பண்ணியிருந்தாலும் நமக்கு எல்லாமே கரெக்டாவும் வந்தது. அந்த மாதிரி நீங்க ஒன்ஸ் அட்டன் பண்ணா உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட்டே கிடைக்கும். இதுக்கு முன்னாடி 7 எக்ஸாம்ஸ் எழுதிருந்தேன். 8th எக்ஸாம்ல கிளியர் பண்ணி தான் நான் ஜிப்மர் போயிருந்தேன். இந்த 7 எக்ஸாம்ஸ் நான் எழுதுனதுக்கும் 8th எக்ஸாம் எழுதுனதுக்கும் எனக்கு ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஒரு கான்பிடென்ட் வந்துச்சு. பிளஸ் அவங்களோட டெஸ்ட் ஸ்கில், எவ்ரி டாபிக் கவர் பண்ணும் போதுமே ஸ்கில்ஸ் டெஸ்ட் வச்சிருந்தாங்க. அதோட ஒப்பீனியன்ஸையும் வந்து பர்சனலா ரிவ்யூ பண்ணுவாங்க. உங்ககிட்ட இது மிஸ்டேக்கு, இது நான் மிஸ்டேக்கு, சோ அப்ப நீங்க இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு இண்டிவிஜுவல் ஃபோக்கஸிங் ரொம்ப நல்லாவே இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் கிளியர் பண்ணுவேன்ற எனக்கு ஹோப் வந்து அதுதான் நம்மளோட பாசிட்டிவிட்டி தான். அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, பாசிட்டிவிட்டி தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி. ஜிப்மர், எய்ம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேட்வேவா வந்து நான் பாக்குறேன் அந்த கோச்சிங் சென்டர் வந்து. அப்புறம் புக்ஸ் நான் ரெஃபர் பண்ணதுன்னா இதுக்கு முன்னாடி டார்கெட் ஐ பிளஸ் ஒரு 2-3 புக்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல கொடுக்குற நோட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஓகேக்கா, ஓகே ஃபைன். இப்போ ஒரு ஜிப்மர் எக்ஸாம் எழுத போற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க என்ன அட்வைஸ் சொல்வீங்க? இப்போ ஏன்னா ரீசெண்டா நீங்க கிளியர் பண்ணிருக்கீங்க, ஸோ உங்களோட அட்வைஸ்னா என்னவா இருக்கலாம்? நம்மளோட ஃபோக்கஸிங் வந்து ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து கரெக்டா இருக்கணும். அதாவது நம்ம ஜிப்மர் இல்லைன்னா எய்ம்ஸ் அப்படி போகணும். ஃபர்ஸ்ட் நம்ம பிளேஸ்மெண்ட் ஆகணும். நமக்குள்ள நமக்கு கான்பிடென்ட் இருக்கணும். நீங்க சொன்னதுதான், ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம நம்பணும். அப்பதான் வந்து நம்மளால அடுத்த ஸ்டெப்க்கு கண்டிப்பா போக முடியும். அடுத்து அதர் ஒர்க்ஸ் நமக்கு எவ்வளவு இருந்தாலும் நம்ம இந்த ஒர்க்கை, ஏன்னா எக்ஸாம் டைம்ல மட்டும் தான் நம்ம எப்பவுமே படிப்போம், அது தெரிஞ்ச விஷயம். சோ நம்ம இந்த ப்ரிப்பேர்னஸ வேலை வாங்கணும் அப்படின்றது இல்லாம நம்மளோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட்டை நம்ம போடணும். அதுக்கு அதோட கெயின் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுதான் நான் ஃபீல் பண்ணது. பிளஸ் நம்மளோட நெகட்டிவிட்டியை சூஸ் பண்ணி எடுத்து காட்டுறதுக்கு நீங்க இருக்கீங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல் எங்களுக்கு. அப்புறம் நம்மளோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓவரா நம்ம படிச்சு நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாலும் டென்ஷன் எடுத்துட்டு அதுவும் நமக்கு எக்ஸாம் டைம்ல ரொம்ப பேக்லாக் ஆகும். அந்த டைம்ல நம்ம சிக் ஆயிடுவோம். ஸோ ஹெல்த் பிளஸ் நம்மளோட ஃபோக்கஸிங் கரெக்டா இருந்தாலே அச்சீவ் பண்ணலாம். என்னோட இத்தனை பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ பேர் இருப்பாங்க, நம்ம அதை பார்க்கவே தேவையில்ல. நம்மள மட்டும் நம்மளோட இது இவ்வளவுதான், நம்மளோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான். ஸோ அதை நம்ம எப்படி டெவலப் பண்ணணும், அதை நம்மளோட மேக்சிமம் எஃபோர்ட் நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை போட்டாலே அதுக்கு உண்டான கெயின் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டு தான் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஈவன் இப்போ இன்டர்வியூ ட்ராவல் பண்ணிட்டு தான் கொடுக்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்க்கா. உங்கள் அட்வைஸ் வந்துட்டு அநேகமாக பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர்.